ஒரு அழகான பச்சை பசேல் தோட்டம் இருந்துச்சாம். அந்த தோட்டத்தில் நிறைய மாடுகள், நிறைய பறவைகள்லாம் இருந்துச்சாம். அதில் ஒரு வாத்து இருந்துச்சாம். அந்த வாத்து ஒரு நாள் 6 முட்டை போட்டுச்சாம். அந்த 6 முட்டையில் 5 முட்டை ஒரே மாதிரி இருந்துச்சாம். ஒரே ஒரு முட்டை மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சாம். அந்த 5 முட்டைகளில் இருந்தும் 5 மஞ்சள் நிற வாத்து குஞ்சுகள் வந்துச்சாம். அந்த ஒரே ஒரு வித்தியாசமான முட்டையிலிருந்து ஒரு சாம்பல் நிற வாத்து குஞ்சு வந்துச்சாம். அந்த சாம்பல் நிற வாத்து குஞ்சை பார்த்து மற்ற வாத்து குஞ்சுகள் எல்லாம், நீ ஏன் சாம்பல் நிறத்தில் இருக்க, நீ ஏன் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் அம்மா வாத்து என்ன பண்ணுச்சான், எல்லா வாத்து குஞ்சுகளையும் ஏரிக்கு நீந்துறதுக்காக கூட்டிகிட்டு போச்சான். அப்போது அந்த சாம்பல் நிற வாத்து ரொம்ப தயங்கி நீந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த மற்ற வாத்து குஞ்சுகள் எல்லாம் அந்த சாம்பல் நிற வாத்து குஞ்சை தனியாக ஒதுக்கிட்டு அதை ரொம்ப கிண்டல் பண்ணாங்களாம். அதனால் அந்த சாம்பல் நிற வாத்து ரொம்ப சோகமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த சாம்பல் நிற வாத்து தனக்கு இந்த இடம் உகந்த இடம் இல்லை, தான் வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணி அங்கிருந்து பறந்து போச்சான். அதுக்கப்புறம் அது புதிய நண்பர்களை பார்த்துச்சான், புதிய வாத்துக்களை பார்த்துச்சான், எல்லாருக்கூடையும் நல்ல நண்பனாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அது வளர வளர ஒரு நாள் அது பிம்பத்தை தண்ணியில் பார்க்கும்போது தான் ஒரு வாத்து இல்லை, தான் ஒரு அன்னப்பறவை, தான் ஒரு வெள்ளையான அன்னப்பறவைன்றதை உணர்ந்துச்சான். அதுக்கப்புறமா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். நாம் எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்மளை கடவுள் எப்படி படைச்சிருந்தாலும் ஒருத்தருக்கும் ஒரு தனித்துவமான சக்தி கொடுத்துருப்பாரு. நம்ம அதனால் எப்படி இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும்.